Hi guys, welcome to my channel Graphic Creative TV. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிராஃபிக் டிசைனிங் ஜாப் வந்து எப்படி வந்து சர்ச் பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஒரு கிராஃபிக் டிசைனர் ஜாப் எப்படி வந்து சர்ச் பண்ணுறது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு மெயிலும் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நம்ம ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் பார்க்க வரோம். இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் வந்து கிராஃபிக் டிசைனரோட இம்பார்ட்டன்ட் சொல்லிடுறேன். இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து சோஷியல் மீடியா எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஃப்லைன் ப்ரொமோஷனோட ஆன்லைன் ப்ரொமோஷனில் தான் வந்து நிறைய பேர் வந்து லீட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. லீட்ஸு கஸ்டமர்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் வந்து ஒரு பார்ட்டில் வந்து நம்மளும் ஒர்க் பண்ணுறோம். கிராஃபிக் டிசைனர்ஸும் வந்து அவங்களோட எஃபெக்ட்டும் போடுறாங்க. இதை வந்து இந்த ஜாபை வந்து நம்ம எப்படி வந்து நம்ம வந்து வாங்குறது, சர்ச் பண்ணுறது, என்ன மாதிரி ஜாப் போடலாம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாபை வந்து நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து கரெக்டான வழி இருக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறையா வந்து நார்த் கொரியன் ஜாப் போர்ட்டல் இருக்குது. அதில் வந்து ஜெனின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கொரியெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். நார்த் கொரியில் தான் வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் வந்து ஷைனு, அப்புறம் வந்து இன்டீரியடு, ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி இதில் வந்து தான் நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து நீங்கள் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெஷ்யூமு, உங்கள் ஃபோட்டோஸ் வந்து இருந்தாவே போதும். நீங்கள் லாகின் பண்ணாவே போதும். நார்த் கொரியன் நீங்கள் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணிங்கனாவே தெரியும். நார்த் கொரியில் வந்து நீங்கள் வந்து உங்களோட ரெஷ்யூமு, உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் தெரியும், அதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து இந்த ஸ்கில்ஸ் வேணும் அப்படின்னா அவங்களே வந்து நோட்டிஃபிகேஷனு இல்லைன்னா வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பாருங்கள், செக் பண்ணிக்கோங்க. அவங்க சோஷியல் மீடியாவில் எப்படி இருக்காங்க, அப்புறம் இன்ஸ்டாகிராமில் எப்படி இருக்காங்க, அவங்களோட வெப்சைட்டில் எப்படி இருக்குது, அவங்க வெப்சைட் என்னென்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, என்னென்ன இதில் வந்து ஸ்பெஷலைஸாக இருக்காங்க அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து அவங்க பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு அவங்க கம்பெனியை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அப்ரோச் பண்ண ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணினீங்கன்னா இப்போ வந்து அவங்க சொன்ன ஒரு இதில் வந்து கேட்பாங்க, என்னன்னா நான் எங்கள் கம்பெனி பற்றி என்ன தெரியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நீங்கள் டக்குன்னு சொல்லலாம். இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் இந்த ஏரியாலெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஜாபை வந்து இன்டர்னுக்கு சொல்கிறேன். இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இன்டர்னாக நீங்கள் தேடிட்டுருக்கீங்க. நான் ஒரு கிராஃபிக் டிசைன் கோர்ஸ் பண்ணியிருக்கேன், நான் இன்டர்ன் தேடிட்டுருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சஜஷன் பண்ணுறது, நீங்கள் இன்டர்ன் தேடினீங்கன்னா எம்என்சியில் வந்து தேட வேணாம். எம்என்சியில் வந்து நீங்கள் அது வந்து நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் வந்து உங்களுக்கு இன்டர்ன் கிடைச்சதுன்னா நீங்கள் போய் இது பண்ணிக்கோங்க. அதுவும் ஸ்டார்ட் அப்பில் இன்டர்ன் கிடச்சிதுன்னா அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் இது பண்ணுறாங்கலாம் கேட்டுக்கோங்க. இப்போ இன்டர்ன் கொடுக்கையில் வந்து அவங்க ஒரிஜினல்லாம் கேட்டால் நீங்கள் வந்து கொடுக்கவே வேணாம். ஒரிஜினல் வந்து நீங்கள் கொடுத்தா அவங்களுக்கு வந்து ரிஸ்க்கு தான். மேக்ஸிமம் வந்து அந்த கம்பெனியோட பேக்ரவுண்டை பொறுத்து தான் வந்து நீங்கள் ஒரிஜினல் கொடுக்கலாமா வேணாமான்னு செக் பண்ணிவிட்டு கொடுத்துக்கோங்க. என்ன கேட்டால் 100% வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட் வந்து எங்கேயுமே அவ்வளோக்கா கொடுக்காதீங்க. அந்த கம்பெனியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணிவிட்டு, இது 2வது டைமும் சொல்கிறேன், செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இன்டர்ன் வந்து ஸ்டார்ட் அப்பில் ஏன் வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறேன்னா, இப்போ இந்த ஸ்டார்ட் அப்பில் வந்து நீங்கள் இன்டர்ன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நாலேஜ் கெயின் பண்ணுறது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அங்கே நிறைய ஒர்க் இருக்கும், நம்ம வந்து கொடுத்துருவாங்க, அதை செஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதுலேருந்து நீங்கள் எம்என்சி போனீங்கன்னா உங்களுக்கு சேலரி இதாகவும் நாலேஜ் இருக்கணும். இதுவே நீங்கள் வந்து எம்என்சியில் வந்து இன்டர்ன் எடுத்தீங்கன்னா வந்து அதில் வந்து பர்டிகுலராக நிறைய ஒர்க் இருக்கும். இப்போ அந்த ஒர்க்கில் வந்து ஒரு சர்டைனாக வந்து ஒரு பேசிக்கான ஒர்க் தான் கொடுப்பாங்க. ஒரு 6 மந்த் முடிஞ்சதுன்னா நீங்கள் அந்த 6 மந்த் அந்த ஒர்க்கே பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் சொல்லிக்கலாம், நான் பெரிய ஒரு எம்என்சி கம்பெனியில் வந்து நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் அதை முடிஞ்ச அந்த 6 மந்த்தில் இன்டர்ன் முடிஞ்சு நீங்கள் வெளியே வரையில உங்களுக்கு அந்த பர்டிகுலர் ஒர்க் மட்டும் தான் தெரியும், நாலேஜும் கெயினும் ஆகாது. இப்போ இதுவே நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டார்ட் அப்பில் வந்து நிறைய ஒர்க்ஸ் இருக்கும், நிறையா வந்து நம்ம நாலேஜும் கெயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து எம்என்சிக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கும் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் நார்த் கொரியா இந்த Shine.comலாம் சொன்ன பார்த்தீங்கன்னா இதுலலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் போய் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னா ஒரு மெயில் ஐடி இருந்தாவே போதும். மெயில் ஐடியில் வந்து நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு ஒரு ரெஷ்யூம் வச்சுக்கிட்டிங்கனாவே போதும். ரெஷ்யூம் வந்து உங்களோட என்னென்ன படிச்சிருக்கீங்க, என்னென்ன உங்களுக்கு ஸ்கில்ஸ் தெரியும்னு சொல்லி போட்டு ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தீங்கனாவே தெரியும். இது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லேயும் வந்து நம்ம ஜாப் சர்ச் பண்ணலாம். அதில் வந்து சடனாக பர்டிகுலராக வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷன் போட்டு அதில் வந்து குறிப்பிட்ட ஒரு லொக்கேஷன் போட்டு இந்த கிலோமீட்டருக்குள்ளே இப்போ நான் கோயம்புத்தூரில் இருக்க வந்து
ஜாப் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலராக நீங்கள் ஒரு கிலோமீட்டர் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி அதில் வந்து நிறையா வந்து கேட்டகரிஸ் இருக்குது. ஆர்கிடெக்ட், டிசைனர்ஸு, டேட்டா என்ட்ரி நிறைய இது இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் அதுலேயும் போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கனாலும் இருக்கும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் ஒரு ஜாபை சர்ச் பண்ணுறீங்கன்னாலும் நீங்கள் பக்காவாக ஒரு ரெஷ்யூமும் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருந்தீங்கன்னாவே போதும். இந்த மாதிரி சைட்ஸில் போய் நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு வேறு டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். நான் இப்போ சர்ச் பண்ண தெரிலனா நான் அதுக்கான வீடியோவும் நான் போடுறேன். நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்காங்க, கிராஃபிக் டிசைனராக இருக்காங்க, அவங்க ஜாப் சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.